நிறைய மேஜிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் வந்து போஷன், வால் ரிங்ஸ்ன்னு நிறையா இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து போஷன் அதெல்லாம் பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் எதாவது அப்டேட் வந்திருக்கா, அது என்ன யூஸ், அதை எங்கே வாங்கலாம், எங்கே சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். போஷன்னா என்ன, மேஜிக்கல் ஐட்டம்ஸ்னு இருக்குது. அதில் போஷன், ரூன்ஸ், வால் ரிங்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பவர் போஷன் இருக்குது. பவர் போஷனை வச்சு என்ன செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து அது வந்து நம்மளுடைய ஆர்மியை 1 மணி நேரத்துக்கு பூஸ்ட் பண்ணும். நம்மளோட லெவல், ஆர்மியோட லெவலை கூட்டும். ரிசோர்ஸ் போர்ஷன் வந்து நம்மளோட இதை கோல்டு மைன், எலிக்சர் மைன், வேறு டார்க் எலிக்சர் கிரில்னு எல்லாத்தையும் 1 மணி நேரத்துக்கு பூஸ்ட் பண்ணும். அதனால் நம்மளுக்கு நிறையா ரிசோர்ஸஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம எதனாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம மைண்ட்ஸ் வந்து நிறையா இருந்தாலும் நம்ம மைண்ட்ஸ் வந்து லெவல் அதிகமாக இருந்தாலும் இது ஒர்க் ஆகும், நல்லாயிருக்கும். அதனால் நீ தேவையில்லாமல் இதை யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பில்டர் போர்ஷன். இது வந்து நம்மளோட பில்டர்ஸை பூஸ்ட் பண்ணுவோம். நம்ம பில்டர் வந்து 6 இருந்தாங்கன்னா இது நம்மளுக்கு நிறைய எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேவ்ஸ் வச்சு பாருங்க. ஹேமர் ஜாம் வந்தப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளாக் டவர் போர்ஷன். இது வந்து நம்ம பில்டர் பேஸுக்கு யூஸ் ஆகும். இதை வச்சு பேஸ் அப்கிரேட்ஸை இதுக்கு நம்ம இதை வச்சு கூட்டிக்கலாம். அதனால் இது நம்ம பில்டர் பேஸ் மட்டும் யூஸ் ஆகும். இது வந்து நம்ம ஸ்டார்டிங் நிறைய தேவை, டவுன்வால் மேக்ஸ் பண்ணிட்டோன்னா இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஹீரோ போர்ஷன். இந்த ஹீரோ போர்ஷன் வந்து நம்மளோட ஹீரோஸை வந்து லெவல் கூட்ட யூஸ் ஆகும். இதை வச்சு நம்ம ஹீரோஸை அந்த டவுன் கார்டுக்கு மேக்ஸ் லெவலுக்கு கொண்டு போய்க்கலாம். அதனால இந்த ஹீரோ போர்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். CWL கிளான் வார்ஸ்க்கெலாம் இது யூஸாக இருக்கும். அதனால் நம்ம ஹீரோஸ்லாம் வேலையில் இருந்தால் இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்ச் போர்ஷன். இது வந்து நம்ம லேப்ரேட்டரிக்கு அப்ரேட்ஸை வேகமாக கூட்ட யூஸ் ஆகும். இதை வச்சு நம்ம இது யூஸை வேகமாக லெவல் கூட்டிக்கலாம். அதனால் நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சேவாகும், 1 மணி நேரத்தில் போயிடும். அதனால் இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூப்பர் போர்ஷன். இதை வச்சு நம்ம சூப்பர் ட்ரூப்ஸ் வந்து லெவல் கொடுத்தோம். அதில் சூப்பர் ட்ரூப்ஸ் வந்து லெவல் டவுன் வந்து அப்டேட் ஆகும். இது வந்து 25,000 டார்க் எலிக்சருக்கு தான் ஒர்க் ஆகும். அது பதிலாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பெட் போர்ஷன். இது வந்து நம்மளோட பெட்ஸுக்கு வந்து சீக்கிரம் லெவலப் போட யூஸ் ஆகும். ஒரு நாளை 1 மணி நேரத்தில் முடிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பில்டர் ஸ்டார் ஜார். இது வந்து நம்ம நாட்டுக்கு இது அது பேர் என்னது, ஸ்டார் போனஸ் வந்து கொடுக்கும். இதை வந்து நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸஸ் கூட்ட மட்டும் தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சவல். இந்த சவலை வச்சு நம்மள இது எந்த அப்டக்கல்ஸ்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். இது 50 டைமண்ட்ஸுக்கு செல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புக் ஆஃப் ஃபைட்டிங். நம்ம ட்ரூப்ஸ் ஏதாவது அப்டேட்டில் இருந்துச்சுன்னா இந்த புக் ஆஃப் ஃபைட்டிங் வச்சு இன்ஸ்டண்ட்டாக இதை லெவலப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து புக் ஆஃப் பில்டிங். இதை வச்சு நம்ம ஹோம் வில்லேஜ்லேயும் நைட் வில்லேஜ்லேயும் எதை வேணாலும் ஒரே செகண்டில் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த புக் ஆஃப் ஸ்பெல்ஸ். இதை வச்சு நம்ம எந்த ஸ்பெல் அப்டேட் இருந்துச்சோன்னா அது ஒரே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நம்ம யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பெல்ஸை வந்து 50 ml விற்கலாம். ஆனால் இது விற்காதீங்க, நம்ம எப்போது யூஸ் ஆகும். இது அதிக ஜெம்முக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து புக் ஆஃப் ஹீரோஸ். இதை வச்சு இது வந்து ஒவ்வொரு சீசன் பாஸ்லையும் கடைசி தருவாங்க. இதை வச்சு நம்ம எந்த ஹீரோஸ்னாலும் உடனே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து புக் ஆஃப் எவ்ரிதிங். இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா புக்கும் என்னெல்லாம் செஞ்சதோ அதே எல்லாம் இந்த புக்கு வந்து செய்யும். இதுதான் ரொம்ப இதுக்குள்ளே காஸ்ட்லியான புக்கு. அதனால் இந்த புக்கை வந்து எக்கார்ந்தவொன்னும் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஹையஸ்ட் வேல்யூக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அர்ஜென்ட்டான யூஸுக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்து ரியூன் ஆஃப் கோல்டு. இந்த ரியூன் ஆஃப் கோல்டு வச்சு நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரேஜை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ரியூன் ஆஃப் கோல்டு, ரியூன் ஆஃப் எலிக்சர். இதை வச்சு எலிக்சரை ஃபுல் பண்ணிக்கலாம். ரியூன் ஆஃப் பில்டர் எலிக்சரை வச்சு நைட் நாட்டில் உள்ள பில்டர் எலிக்சரை நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். அடுத்து ரியூன் ஆஃப் எலிக்சர் இந்த இருக்குது. இதை வச்சு நம்மளோட பகல் நாட்டில் உள்ள எலிக்சர்ஸ் வச்சு ஃபுல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரியூன் ஆஃப் டால்ஸ் எலிக்சர். இதை வச்சு நம்மளோட டார்க் எலிக்சரை நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். இது வந்து ஓரளவு யூஸ் தான் நம்மளுக்கு. அதுக்கடுத்து ரியூன் ஆஃப் பில்டர் கோல்டு. இதை வச்சு நம்ம நைட் நாட்டோட பில்டர் கோல்டை நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். இதுவும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அப்கிரேடுக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங். இதை வச்சு நம்ம ட்ரூப்ஸோட உடனே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு டைமும் இல்லாமல் இதை நம்ம வச்சு அப்டேட் பண்ணிக்கலாம் உடனே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹேமர் ஆஃப் பில்டிங். இதை வச்சு எந்த பில்டிங்னாலும் நம்ம உடனே அப்டேட் பண்ணால் 2 நாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஹேமர் ஆஃப் ஸ்பெல்ஸ். இதை வச்சு நம்ம எந்த ஸ்பெல்லனாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் உடனே, காசும் இல்லாமல் டைமும் இல்லாமல் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேமர் ஆஃப்
ஹீரோஸ் இந்த இதை வச்சு நம்ம ஹீரோஸை அப்டேட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லாமல் டைம் இல்லாமல். அவ்வளோதான் மீன்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது. நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது அதோட யூஸை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள், வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, பாய்.